குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் திருக்கோவிலில் சிகர நிகழ்ச்சியான மகிஷாசூர சம்ஹாரம் இன்று நள்ளிரவு நடைபெறுவதை ஒட்டி வேடமணிந்து விரதமிருக்கும் பக்தர்கள் கோவிலில் குவிந்து வருகின்றனர். குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் திருக்கோவிலில் சிகர நிகழ்ச்சியான மகிஷாசூர சம்ஹாரம் இன்று நள்ளிரவு நடைபெறுவதை ஒட்டி வேடமணிந்து விரதமிருக்கும் பக்தர்கள் கோவிலில் குவிந்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் வர்ஷினி. குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் திருக்கோவிலில் நடைபெற்று வரும் தசரா திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் இன்று நள்ளிரவு நடைபெறுவதையொட்டி விரதமிருந்து வேடமணிந்த ஏராளமான பக்தர்கள் கோவிலில் குவிந்து வருவதுடன் தாங்கள் வசூல் செய்த காணிக்கை பணத்தை கோவில் உண்டியலில் காணிக்கை செலுத்தி வருகின்றனர். அந்த காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். உலக புகழ்பெற்ற தசரா திருவிழா மைசூருக்கு அடுத்தபடியாக குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு தசரா திருவிழா கடந்த மாதம் 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. விரதமிருந்து மாலை அணிந்து வேடம் அணிந்த பக்தர்கள் தனியாகவும் குழுவாகவும் ஊராக சென்று காணிக்கை பெற்று 10ஆம் திருநாளான சூரசம்ஹாரம் அன்று கோவில் உண்டியலில் காணிக்கை செலுத்துவது வழக்கம். அதன்படி சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் இன்று நள்ளிரவு கோவில் கடற்கரையில் நடைபெறுகிறது. இதற்காக காளி, குரங்கு, ராஜா, ராணி, அரக்கன் உள்ளிட்ட பல்வேறு வேடம் அணிந்த பக்தர்கள் கோவிலில் குவிந்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் ஊராக சென்று வசூல் செய்த காணிக்கையையும் கோவில் உண்டியலில் செலுத்தி வேண்டுதல்களை நிறைவேற்றி வருகின்றனர். இந்த ஆண்டு வழக்கத்தை விட கூட்டம் அதிகமாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் காவல்துறை சார்பில் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதுடன் 48 இடங்களில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். ஹர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.